குழந்தை பேர்ல வாங்கின நிலத்தை இப்ப ஏமா விற்கணும்? இதுக்கு என்னமா அவசியம் வந்தது? அவசியம் மட்டும் இல்லப்பா, அவசரமும் வந்துடுது. முதல் பலி குழந்தை பேர்ல இருக்கிற நிலம் கைவிட்டு போக போறது. போயாச்சுன்னு வச்சுக்காங்களே. அது வேற யார் கைக்கும் போய் சேரக்கூடாது. பினாமி பேர்ல நம்ம கிட்டதான் வந்தாகணும். உன் பொண்ணு சீதாவை அடக்கி வை. ஏதாவது ஒரு ஏழை பிராமண பையனை பார்த்து பெருமாள் கோயில்ல காதும் காதும் வச்சா மாதிரி கல்யாணத்தை பண்ணுவி. நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி 107 ரூபாய் மொய் எழுதிட்டு போறேன். அதை விட்டுட்டு வசதியான பையனா வேணும்னு பாஸ்கர் பக்கம் போனேனா கௌசியே வாழா வெட்டியா உன் வீட்டுக்கு அமிச்சிடுவேன். ஜாக்கிரதை. அப்பா, பத்மா, என்ன பத்மா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னடா ஆச்சு? எதெல்லாம் நடக்கப்படாதோ அதெல்லாம் ஒவ்வொன்னா எங்க ஆத்துல நடந்துட்டு இருக்கு. புரியும்படியா சொல்லுமா. இந்த பத்திரத்தை பெருமாள் பாதத்தில் வச்சு அவரோட உத்தரவு வாங்கிட்டு என்கிட்ட எடுத்து கொடுங்கப்பா. செலவு பணம் கொடுக்க மாட்டேங்கிறா. மாமா கிட்டே அதை கேட்டோம். என்னம்மா பத்திரம்? ரங்கநாயகி அம்மா ஆசை ஆசையா அவ பேர ரங்கா பேர்ல வாங்கின நிலப்பத்திரம்ப்பா. ஏமா, ஏற்கனவே இத சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுத்தேன். ஆமாப்பா, இத வாங்கும்போது நீங்க பூஜை பண்ணி கொடுத்தேன். இப்ப விற்கும் போது மறுபடியும் பூஜை பண்ணி கொடுக்க வேண்டாமா? பத்மா, குழந்தை பேர்ல வாங்கின நிலத்தை இப்ப ஏமா விற்கணும்? இதுக்கு என்னமா அவசியம் வந்தது? அவசியம் மட்டும் இல்லப்பா, அவசரமும் வந்துடுது. சுதர்சன் மாமா கோர்ட் மூலமா கம்பெனியும் ஆபீஸையும் மூடிட்டாரு இல்லையா, அதனால எங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துடுது. கடன் கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிடுதுப்பா. பத்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? இன்னும் சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்குப்பா. ஆனா ஆனா புக்காத்து பிரச்சனைய பிறந்தாத்துல வந்து சொல்றது ஒரு நல்ல நல்ல குடும்பத்து பொண்ணுக்கு அழகில்லப்பா. இத நான் என் தோப்பனர்கிட்ட சொல்லல. இந்த கோயில் பட்டாச்சாரியர்கிட்ட என் குறைய சொல்றேன். பத்மா, உன்னை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு தெரியலம்மா. புக்காத்த விட்டு கொடுக்காம பேசுறேன். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா. அதே சமயம் ரங்கநாயகி அம்மா குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் சோதனை வருதேன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறேம்மா. அப்பா, அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கம்பெனி பிரச்சனை ஒரு பக்கம், மாமனாரோட உடல்நிலை ஒரு பக்கம், தம்பியை பிரிஞ்ச ஏக்கம் ஒரு பக்கம். இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் அவளுக்கு சோதனைக்கு மேல சோதனை வந்துட்டே இருக்குப்பா. பத்மா,
எந்த நிலையிலையும் நீ தைரியத்தை மட்டும் கை விட்டுட்டாதப்பா. நீதான் இப்ப அந்த ஆத்துக்கு அச்சாணி. எல்லாருக்கும் நீதான் பக்கபலமா இருக்கணுமா. அப்படித்தான்ப்பா இருந்துட்டு இருக்கேன். ஏன் யோசனையத்தான் ரங்கநாயகி அம்மா கேட்டு நடந்துட்டு இருக்கா. இப்ப கூட லேபர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க இந்த நிலத்தை விற்க சொல்லி நான் தான் யோசனை சொன்னேன். ஆனா அரை மனசோட தான் இந்த பத்திரத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தா. அப்பா, இத பெருமாள் பாதத்துல வச்சு இதோட எங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு நன்னா வேண்டிட்டு எடுத்து கொடுங்கப்பா. வாங்கிக்கோங்கப்பா. பெருமாளே, எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துப்பா. பத்மா, வரேன்ப்பா. பத்மா, அப்பா, இந்த துளசியை வாங்கிட்டு போமா. கோர்ட்டோட வெக்கேஷன் முடிஞ்ச உடனே ஸ்டே ஆர்டர் கிளியர் ஆயிடும்னு ரங்கநாயகியோட வக்கீல் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அவனால ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும் சுதர்சன். பாவம் அந்த ரங்கநாயகி. அவன் ஒரு சொத்த வக்கீல்னு தெரியாம அவனுக்கு ஃபீஸ் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த கேஸ்ல நம்ம சைடுல என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? ஆ, யார் யாரை பிடிக்கணுமோ அவங்களை எல்லாம் பிடிச்சி சரி கட்டி வச்சிருக்கேன். கேஸ் இழுத்துக்கிட்டே போகுமே தவிர ஸ்டே ஆர்டர் ரிலீஸே ஆகாது. கம்பெனி மூடி 1 மாசத்துக்குள்ளேயே திணறிட்டாங்க. இன்னும் 6-7 மாசம் ஆனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. மூச்சே நின்னு போயிடும். சக்கரவர்த்தி சார், எல்லா வழியையும் நம்ம பிளாக் பண்ணிடணும். சுத்தமா உங்ககிட்ட பணப்புழக்கமே இருக்கக்கூடாது. ஊரை சுத்தி கடனாகி தவிக்கணும். கடங்காரங்க வந்து தொல்லை பண்றத தாங்க முடியாம ரங்கநாயகி ஃபேமிலி நடு ரோட்டுக்கு வரணும். ஏறக்குறைய வந்தாச்சு. என்னையா கோதண்டா அசரீரி மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டே வர? அசரீதி மாதிரி வரல. பெருமாள் கோயில இருந்து நேரா வர முக்கிய செய்தி, மங்களகரமான செய்தி. யோ, புதிர் போடாதையா, விஷயத்த சொல்லு. பிரபல தொழிலதிபர் ரங்கநாயகி அம்மாவுடைய ஒரே மருமகளும் GM ஸ்ரீவத்சனுடைய ஒரே பத்னியுமான என் மைத்தினி மிஸ்ஸஸ் பத்மா ஸ்ரீவத்சன் கோயிலுக்கு வந்து நிலப்பத்திரத்தை, அதாவது அவ குழந்தை பேர்ல ரங்கநாயகி அம்மா வாங்கின நிலப்பத்திரத்தை விற்க போறதா சொல்லி அழுதுன்னு இருந்தா. யாருக்கிட்ட? பெருமாள் கிட்டையும், பெருமாளுக்கு தினம் நெய்வேத்தியம் காட்டுற என் மாமனார் கிட்டையும். அப்போ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. முதல் பலி குழந்தை பேர்ல இருக்கிற நிலம் கைவிட்டு போக போறது. போயாச்சுன்னு வச்சுக்காங்களே. அது வேற யார் கைக்கும் போய் சேரக்கூடாது. பினாமி பேர்ல நம்ம கிட்டதான் வந்தாகணும். சரியான யோசனை. ஆனா நாம எப்படி வாங்க முடியும்? சரி, வாங்கிட்டோன்னு வச்சுக்கோ. ஏன் 1 minute. ஹலோ, புரோக்கர் மைக்கேல். நான் தான் சக்கரவர்த்தி பேசுறேன்ப்பா. நான் நல்லா இருக்கேன். இதை பார், நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கோ. ரங்கநாயகியோட நிலம் ஒன்று விலைக்கு வருது. அதை வாங்க ஏற்பாடு பண்ணு.
இதை பார், நீ ஒரு பினாமி பேரை போட்டுக்க. 5-10 கூட போனாலும் பரவாயில்ல, பேசி முடிச்சிடு. யோ, பணத்தை அப்புறமா வந்து வாங்கிக்கையா. சரி சரி, வாங்கிக்கோ. ஓஃபோ, யோ, புரோக்கர் சார்ஜ் கூட டபுள் தரையா, வாங்கிக்கையா. ஓகே ரைட், காரியத்தை முடிக்கணும். ஓகே பாய். எப்படி? என்னங்க? நானும் ஒரு புரோக்கர் மாதிரி தான். நிலம் வைக்கிற விஷயத்தை தெரிஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே சரி, இதுல 10,000 இருக்கு, வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு சரியா தான் பேர் வச்சிருக்காங்க, சக்கரவர்த்தின்னு. நானும் என் பொண்டாட்டிக்கிட்ட 500 ரூபாய்க்கு கையேந்தி நின்றுட்டு இருப்பேன். இப்ப பெருமாளே உங்க ரூபத்துல வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க. சந்தோஷமா. ஓகே ரைட் சுதர்ஷன், கிளம்புறேன். தேங்க்யூ சார். பாய். அப்போ நானும் புறப்படுறேன். நில்லு. இந்த பணத்தை வாங்க உன் கை கூசல. யாரு? என்னைய சொன்ன? உன்னதாயா சொல்றேன். நீ பத்மாவோட அத்தின் பேர் மட்டும் இல்ல, அவளோட தாய் மாம. அவ குடும்பத்துல நடக்கிற விஷயத்த இப்படி 3வது மனுஷனுக்கு காட்டி கொடுத்து பணம் வாங்குறியே. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னடி தேவையில்லாம அவன் மேல பாயிர? இவன் சொல்லலைன்னா அது எனக்கு தெரியாம போயிடுமா? இவன் முந்தின்ட்டான், அவ்வளவுதான். அந்த ஆளை விடுங்க. நான் உங்களே கேக்குறேன், அந்த குழந்தை இப்ப யாரு? உங்க அக்காவோட பேர. நியாயமா நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே செய்யணும். ஆனா நீங்களே அவன் பேர்ல இருக்கிற நிலத்தை போய் பினாமி பேர்ல வாங்குறதுக்கு முயற்சி பண்றீங்களே, இது பாவம் இல்ல? ஏய், இத பார், எது பாவம் எது புண்ணியம்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரங்கநாயகி உனக்கு எனக்கு செஞ்ச துரோகத்தை நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். யார் அந்த பத்மா? யார் அவ? கோவில்ல தட்டுல காசு வாங்கி பொழப்பு நடத்துற பட்டாச்சாரியோட பொண்ணு அவ. அவளுக்கு ராணி அந்தஸ்து கொடுத்தது யார்? நான். இன்னைக்கு சகலத்தையும் அவ ஆளுவா, நான் வெளியே போகணுமா? 1000 தான் இருந்தாலும் அவங்க எல்லாம் உங்க உறவு. அந்த உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு, அன்னைக்கே முறிஞ்சு போச்சு. நான் யாரு, என் சக்தி என்ன, என் திறமை என்னன்னு அந்த ரங்கநாயகி குடும்பத்துக்கிட்ட காட்டணும். அன்னைக்கு ரங்கநாயகி கண்டிப்பா தெரிஞ்சுப்பா. அதுக்கு ஒரே வழி, ஸ்ரீவத்சனையும் பத்மாவையும் நடு ரோட்ல கொண்டு நிறுத்த போறேன். ஆட்டோமேட்டிக்கா அப்போ ரங்கநாயகி என் காலில் வந்து விழுவா. விழ வைப்பேன். பாக்குறியா? யோ, வாயா போலாம். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட பார்வையும் சீதா பிராட்டியுடைய பார்வையும் ஒன்னோடு ஒன்று சந்திக்கும் போது உலகத்துக்கே ஒரு புது ஒளி கிடைச்ச மாதிரி இருந்ததுமா. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ராமாவதாரத்துல மனசார ஒன்று சேர்ற காட்சியை காண தேவலோகமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தது. சொல்றது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா? என்னங்க பாக்குறீங்க? நீங்க இங்க ராமரும் சீதையும் காதலிச்ச காட்சியை விளக்கி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வெளியில நீங்க பெத்த பொண்ணு சீதா இதே காதல் காட்சியை 4 பேர் பாக்குற மாதிரி அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கா. இத பாருங்க, என் பொண்ணு சீதா அப்படிப்பட்டவ இல்ல. யாரோ சொன்ன கட்டுக்கதையை கேட்டுட்டு வந்து நீங்க இங்க இப்படி பேசுறது நன்னா இல்ல. கட்டுக்கதையும் புரளியும் நம்புறவ நான் இல்ல. இப்பதான் பாஸ்கரும் சீதாவும் பேசி சிரிச்சு கும்மாள அடிச்சிட்டு இருந்தத கண்ணால பாத்துட்டு வரேன். இந்த பாருங்க, பாஸ்கர் வேணா சீதா விரும்பலாம், ஆனா சீதா நெருப்பு, பக்கத்துல யாரையும் அண்ட விட மாட்டா. நெருப்புல குளிரும் காயலாம், கூரையும் கொளுத்தலாம். இப்ப பாஸ்கரோட குளிர் காஞ்சிட்டு இருக்கா சீதா. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நெருப்பும் அணைஞ்சிடும். பாஸ்கர் இழுத்துட்டு ஊரை விட்டே ஓட போறா. உங்க மானம் சந்தி சிரிக்க போகுது. இத பாருமா, அந்த நிலைமை என் குடும்பத்துக்கு என்னைக்குமே வராது. நான் என் குழந்தைகளுக்கு ராமாயணம், மகாபாரதம், வேதம், மந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்து வச்சிருக்கேன். எந்த வேதத்துல ஐயா சொல்லிருக்கு பெத்த தாய் கிட்ட இருந்து மகனை பிரிச்சுட்டு போகணும்னு? உங்க பொண்ணு கௌசி அந்த வேலையை செஞ்சிருக்கா. அது அந்த வீட்டு சூழ்நிலை அப்படி. ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டா
அந்த பொண்ணு தான் எந்த சூழ்நிலையும் சமாளிச்சு அந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு பாடுபடணும். எனக்கும் என் மாமியாருக்கும் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. நான் அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு என் புருஷனை கூட்டிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னா என்ன? ஏன் போல தெரியுமா? எங்க அப்பாவோட வளர்ப்பு அப்படி. அப்படியே நான் போயிருந்தாலும் அவர் எனக்கு புத்திமதி சொல்லி அடுத்த நிமிஷமே என்ன பூந்த வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாரு. அப்படின்னா எங்க அப்பா கௌசிக்கு புத்திமதி சொல்லலன்னு சொல்றியா? அவ புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்து அதான புத்திமதி சொல்றதுக்கு. யாரோ ஒரு 3வது மனுஷன் வீட்டுல எல்லாம் போயிருக்கா. அவ பொழைக்க தெரிஞ்சவ. இங்க வந்தா கோயில்ல கிடைக்கிற உண்டை கட்டி தானே சாப்பிட முடியும். ஆனா அங்க அப்படி இல்லையே. 3 வேளையும் ஹை கிளாஸ் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு உடம்ப நல்லா தீத்திட்டு இருக்கா. இத பாருங்க, சீதாவை பத்தி ஏதோ குறை சொல்ல வந்தீங்க, இப்போ கௌசியை பத்தி அவதூறா பேசுறீங்க. நான் அப்படிதான் பேசுவேன். ஏன்னா கௌசியால பாதிக்கப்பட்டது என்னோட மாமியார். சீதாவால பாதிக்கப்பட போறது நானும் என் குடும்பமும். நீங்க சொல்ற மாதிரி பாஸ்கரும் சீதாவும் லவ் பண்றானே வச்சுப்போம். அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? என்ன பாதிப்பா? காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்தவ கொண்டுட்டு போன மாதிரி என் தங்கைக்கு தான் பாஸ்கர்னு நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அந்த முடிவுல ஏதாவது மாற்றம் வந்தது, என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, பணபலமும் செல்வாக்கும் உள்ளவரு. எந்த எல்லைக்கு வேணா போவாரு. யோ பட்ரே, நீ இந்த ஊர்ல மான மரியாதையோட வாழணும்னு நினைச்சேனா உன் பொண்ணு சீதாவை அடக்கி வை. ஏதாவது ஒரு ஏழை பிராமண பையனை பார்த்து பெருமாள் கோயில்ல காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணுவி. நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி 101 ரூபா மொய் எழுதிட்டு போறேன். அதை விட்டுட்டு வசதியான பையனா வேணும்னு பாஸ்கர் பக்கம் போனேனா கௌசிய வாழா வெட்டியா உன் வீட்டுக்கு அமிச்சிடுவேன். ஜாக்கிரதை. சீதா இப்படி பண்ணிட்டாளேம்மா. தலை நிமிர்ந்து நடக்க மாட்டான்னு நினைச்சேன், என்ன தலைகுடியே வச்சுட்டாளேம்மா. இல்லப்பா, அவசரப்படாதீங்கோ. இந்த சௌந்தர்யோட பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம பொண்ணு நம்ம சீதாவை நாமளே சந்தேகப்படக்கூடாது. அவ வரட்டும், அவளை கேட்டு விசாரிச்சுட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். வாங்கப்பா, நம்ம ஆத்துக்கு போலாம். வாங்கோ, கோவப்படாதீங்கோ. அம்மா, உங்களுக்கு எல்லா சம்பள பணமும் பட்டுவாடா பண்ணியாச்சுல்ல? பண்ணியாச்சுங்கம்மா. அன்னைக்கு ஏதோ தெரியாதனமாக பேசிட்டோம். பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்கம்மா. நீங்க பேசல, உங்க நிலைமை அப்படி கொஞ்சம் கடுமையா பேச வச்சுடுது, அவ்வளவுதான். எங்களால உங்க குடும்பம்லாம் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ காலமும் எங்க கம்பெனியை உங்க கம்பெனியா நினைச்சு நேர்மையா கடுமையா உழைச்சிருக்கேன். இப்போ நாங்க நாங்க உங்களை எல்லாம் இங்க வர சொன்னதுக்கு காரணமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான். அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா, சொல்லித்தாம்மா ஆகணும். சொல்லுமா. முடியலடா, என்னால முடியல. நான் வளர்த்த குழந்தைய நானே கழுத்து நெருக்க முடியுமா? எனக்கு மனசு வரல. பத்மா, நீ சொல்லிடு. மா, உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கமா, தயங்காம சொல்லுங்கம்மா. இப்போ உங்க சம்பள பணத்தை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இங்க புரட்டி தான் கொடுத்துருக்கோம். கம்பெனி பிரச்சனை வேற கோர்ட்ல இருக்கு.
அது எப்ப முடியும்னு கூட தெரியாது. அதனால நீங்க எல்லாரும் வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கிறது நல்லதுன்னு இன்னைக்கு தோன்றுது. இல்லை மேடம், எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல, நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏதோ வேகத்துல சொல்றேன். நடைமுறைக்கு அது சரிப்பட்டு வராது. நாங்க நிரந்தரமா எங்களை விட்டு போயிடுங்கன்னு சொல்லல. டெம்பரவரியா வேற ஏதாவது வேலை பார்த்துக்கோங்கன்னு சொல்றோம். கடவுள் கண்ணை திறந்து மறுபடியும் நம்ம கம்பெனி நம்ம கைக்கு கிடைக்க வச்சுட்டா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டுக்கோம். சார், உங்களையும் நம்ம கம்பெனியும் விட்டு பிரிஞ்சு வேற இடத்துல போய் எப்படி சார் வேலை செய்ய முடியும் எங்களால? சொல்லுங்க சார். செய்யற தொழிலே தெய்வம்னு நினைச்சா எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். பிரியறதும் சந்திக்கிறதும் நம்ம கையில இல்லை. இப்ப பிரியறோம், மறுபடியும் சந்திப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வாங்க. மேடம், நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க பிரச்சனை வந்து உங்க குடும்பத்துக்கும் சுதர்சன் சாருக்கும் தானே? அதனால தானே அவர் கம்பெனி மேல கேஸ் போட்டு இழுத்து மூட சொல்லியிருக்காரு. அதனால சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து போய் சுதர்சன் சார் காலில் விழுந்தாவது இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன் சார். ஐயோ, வேண்டாம். அது மட்டும் வேண்டவே வேண்டாம்ப்பா. அவன் நீங்களா போய் அவன்கிட்ட பேசுறதா நினைக்க மாட்டான். நான் தான் ஏதோ உங்களை அவன்கிட்ட போய் சரண்டர் ஆக சொன்னதா நினைப்பான். அது மட்டும் இல்லை, நானே அவன் காலில் வந்து விழுந்ததா ரொம்ப பெருமைப்பட்டுப்பான். நேக்கு அந்த நிலைமை வேண்டாம். இத பாருங்க, இது அம்மாவுக்கும் சுதர்சன் மாமாவுக்கும் நடக்கிற கௌரவ பிரச்சனை. இன்னைக்கு அவர் கை ஓங்கி இருக்கிறாப்புல தெரியலாம், ஆனா கடைசியில ஜெயிக்க போறது அம்மா தான். எங்களுக்காக மத்தவ காலில் விழக்கூட தயாரா இருக்கிற உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களோட நல்ல மனசுக்கு கம்பெனி மறுபடியும் நிச்சயமா எங்க கைக்கு வந்துடும். நீங்களும் திரும்ப இதே கம்பெனிக்கு வேலைக்கு வருவீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. அப்போ நாங்க போயிட்டு போயிட்டு வரோங்க, வரோம். போயிட்டு வரோங்க சார். போயிட்டு வாங்க. வாங்க.